Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு பிரபல சீரியலோட வில்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைம் டைம் சீரியல்லே ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அவங்க யார், எந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீ தமிழில் நிறைய சீரியல்ஸ் ஒன்றாலும் ரசிகர்களோட ஃபேவரட் சீரியல்களில் ஒன்றா இருக்கிறது நினைத்தேன் வந்தாய். இந்த சீரியலோட வெற்றிக்கு காரணம் இந்த சீரியலோட ஸ்டோரி டேக் அண்ட் ஆல்சோ குழந்தைங்களை மையக்கருத்தாக வச்சு கொண்டு வந்ததுனால எல்லாருமே இந்த சீரியலை பார்க்குறாங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அஞ்சலி தான் வில்லியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மனோகரி அப்படிங்கிற கேரக்டரில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரைம் டைம் சீரியலில் ஹீரோயினாகவே நடிக்கிறாங்க. அது எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியல் தான். சுந்தரி அப்படின்னோடனே உங்களுக்கு பெரிய டவுட் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா சுந்தரி சீரியல் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் கேப்ரில் தான் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. சுந்தரி சீரியல் தமிழில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா அந்த சீரியலில் கிட்டத்தட்ட 7 to 8 லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து ஸ்டார்ட் ஆனது தெலுங்கு, மலையாளம், மராத்தி இந்த மாதிரி நிறையா போயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சேனல் சூர்யா டிவி தான். சூர்யா டிவி சன் நெட்வொர்க்கோட தான். இது ஒரு மலையாள சேனல். இந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிற சுந்தரியில் இவங்க தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பயோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானுமே சூர்யா டிவியில் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க தான் சீரியலில் நடிக்கிறாங்க. தமிழில் எப்படி சுந்தரி கலெக்டராக இருக்காங்களோ அதே மாதிரி அந்த சேனலில் அவங்க கலெக்டராக இருக்காங்க. தமிழில் எப்படி ஸ்டோரி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் மலையாளத்துலேயே கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த நியூஸ் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.